ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் கூடி வந்து அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே மறுபடியுமாய் நமக்கு ஜீவனை கொடுத்து ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்திருக்கின்றார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நம்மை வழி நடத்துகிறார் என்று சொன்னால் நானும் நீங்களும் எவ்வளவு விசேஷம் உள்ளவர்களாய் காணப்படுகின்றோம். ஏன் என்று சொன்னால் நானும் நீங்களும் விசேஷம் உள்ளவர்களாய் காணப்படுவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றபடியினாலே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் அறிந்தவர்களாய் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நமக்குள்ளாக தானே தேவன் வாசம் செய்கின்றார் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஏசாயா 46வது அதிகாரத்தின் 3வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கின்றேன். Isaiah chapter 46 verse 3, the last portion. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் உங்களை நான் ஏந்தினேன், தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய ஒரு கிருபையை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதல் இம்மட்டுமாக நம்மை ஏந்தி தாங்கி வழிநடத்தி வருகின்ற தேவன். ஒருவேளை நம்முடைய தாயின் கருவிலே தோன்றினது முதல் அவர்தாமே நம்மீது அக்கறை உள்ள தேவனாக, நம்முடைய வளர்ச்சியிலே அக்கறை உள்ள தேவனாக, நம்முடைய முன்னேற்றத்திலே அக்கறை உள்ள தேவனாய், நானும் நீங்களும் கடந்து போகின்ற பாதைகளிலே நம்மை வழி நடத்தும்படியாய் அவர்தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த காலை வேளையிலும் கூட இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே தான் நானும் நீங்களும் ஒரு புதிய நாளை துவங்கி இருக்கின்றோம். இந்த நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தட்டும். அவர் நம்மை ஏந்தி சுமந்து தாங்கி வழி நடத்த போதுமான தேவனாய் இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளிலும் கூட அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருந்து நம்மை வழி நடத்த கடவுது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.